பேசுகிறேன். துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் மற்றவரை எளிதில் எடை போடக்கூடியவர்கள், வல்லவர்கள். துலாம் ராசி நேயர்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடியவர்கள், எதையுமே எளிதாக புரிந்து கொள்ள தன்மையும் தெளிவு அறிவாற்றலும் மிக்கவர்கள், மற்றவர்களுக்கு உதவும் தன்மையும் உதவும் குணமும் கொண்டவர்கள், யாரிடத்திலும் எப்பொழுதிலும் கௌரவமாக இருக்க நினைப்பீர்கள், நீதிக்கு புறம்பாக நடக்க மாட்டீர்கள், நீதி நேர்மை குணம் கொண்டவர்கள், யாருக்குமே எதிலேயுமே கீழே இறங்கி போவதில்லை, மேலே தான் இருக்க வேண்டும் நினைப்பீர்களே தவிர கீழே இறங்கி நடக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டீங்க. யாருக்காக கொடுக்கிற தன்மை இருக்குமே ஒழிய வாங்குற தன்மை உங்களிடம் இருக்காது. நாம் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பேர் செய்கிறார். துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகிய கும்ப ராசியில் சனீஸ்வரன் பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருந்ததனால் ஏகப்பட்ட தொல்லைகளும் துயரங்களும் லாபங்களும் நஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் துயரங்களும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. மனைவி குடும்பத்துக்குள் பிரச்சனை, முண்டாடிக்குள்ள பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருந்தீங்க. இதனால கடன் தொல்லை, மருத்துவ தொல்லை, வியாதி, வண்டி வாகன போக்குவரத்தில் அடிபடுறது, ஆபரேஷன், தெண்டை செலவுகளும் மருத்துவ செலவுகளும், குடும்பத்தில் புள்ள ஊட்டியனால பிரச்சனைகளாலையும் காசு பணத்தினால பிரச்சனைகளாலையும் சுமைக்கு மேல சுமைகளும், தொழில் மாற்றங்களும், இடமாற்றங்களும், ஊர் மாற்றங்களும், பல வழிகளில் நண்பர்களால பிரச்சனையும், உறவினர்களால பிரச்சனையும், குடும்பத்தினால பிரச்சனையும், ஏகப்பட்ட தொல்லைகளையும் துயரங்களையுமே அணிவித்து வந்து கொண்டிருந்தீர்கள். இதுவெல்லாம் நாளுமே என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்னு புரியாத அளவுக்கு நம்மளை ஒரு புரியாத புதிரா போட்டு ஆட்டி அமைக்கி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருச்சு. வருகிற நமக்கு மார்ச் 29 சனி பயிற்சி மறுபடியும் 2025 சனி மார்ச் 29 மேல நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகிறது. அதனால் நமக்கு பல வழியிலேயும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பகவான் போகையில கும்பத்திலிருந்து அந்த விடுதலை அடைஞ்சிட்டு மீண்டும் மீனத்துக்கு அங்கே போகையில தான் நமக்கு யோகமான காலம். அது யோகமான காலம். மீனத்திற்கு போகையில துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் பயணம் செய்கிறார். பயணம் செய்கையில நமக்கு அதிர்ஷ்டலட்சுமி யோகத்தை நமக்கு தரப்போகிறார் துலாம் ராசி நேயர்களுக்கு. அப்ப இல்லத்தில் மகாலட்சுமி குடிகொள்ளுவால் நமக்கு இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், தொல்லைகள் எல்லாம் ஓடி ஒளியும். நம்மளை எல்லாம் எதை நினைத்தாலும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே. பல வழியிலும் பணம் வரும். புதையல் கிடைத்தது போல் யோகம், ஒரு சைடு லாட்டு திட்டு கிடைத்தது போல் யோகம், தொட்டது பூரா பொன்னாகும். நம்மளை எய்தவர்கள் பூரா பயந்து ஓடி ஒளிவார்கள். வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். ஏதோ ஒரு வழியில் உயர்ந்த நிலை அடைந்து விடுவோம். யாருமே நம்மளை செய்ய முடியாத அளவுக்கு இருந்த பிரச்சனை பூரா, தொந்தரவு பூரா நம்மளை கண்டு எல்லாம் ஓடி ஒளிஞ்சு ஓரமா நிற்கும். நம்மளை பார்க்கறது பூரா என்னடா இப்படி இருந்தவன் இந்த அளவுக்கு உயரத்துல வந்துட்டானே, நல்லா காசு பணம் சொத்து சொத்தோட வாழ்றானே அப்படிங்கிற மாதிரி பேரு புகழுக்கு பொன்பொருளை தரக்கூடிய இடத்துக்கு அந்த சனீஸ்வர பகவான் மீனத்துக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு இன்னமும் செல்வாக்கு மேல செல்வாக்கு தேரும். தொழில இருந்த பிரச்சனை பூரா விலகும், வம்பு விலகு பூரா விலகும். வெளிநாடு சென்றிருந்து கஷ்டப்பட்டவர்கள் பூராமே மீனத்திற்கு குரு சனீஸ்வர பகவான் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு வழியில அப்பா இப்பத்தாப்பா தொல்லையெல்லாம் தீர்ந்துச்சு, காசு பணத்தை கட்டணும், ஒரு பணம் மேல பணம் சம்பாதிச்சோம், நம்ம நல்லா இருக்கிறோம், பிள்ளோட்டிலாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு மென்மேலும் வளர செய்வார். குரு பகவான் தவறான நிலையில் இருந்து தவறான பிரச்சனைகளை நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய நிலைமை காரணத்தினாலே சில குழந்தைகள் தொந்தரவு, குடும்ப பிள்ளைகள் தொந்தரவு, வண்டி வாகனம் பழுது, காய்ச்சல், சுரம், விடாத வியாதி, இப்படி போட்டு நம்மளை ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, என்னன்னே தெரியாத பிரச்சனை, ஒரு குழப்பம், தொந்தரவு, கல்யாணம்லாம் ஆரம்பத்தில் பேசி ஈசி முடிச்சு வச்சிருப்போம், திடீர்னு நின்று வச்சு கட்டான மாதிரி நின்று வச்சு ஏன் எதுக்குன்னு கேட்டால் என்னன்னே தெரியலை அப்படிங்கிற இனமறியாத குழப்பமும். ஊருக்கு பேசியிருப்போம், ஊருக்கு போகிறோம்னு அந்த ஆதார பணத்தெல்லாம் கட்டி போட்டு பார்த்தோம்னா ஏன்டா எப்படி நின்றுச்சு நமக்கே தெரியல, அந்த அளவுக்கு பிரேக் டவுன் ஆன மாதிரி சப்புன்னு இருக்கும். நமக்கு பயந்து ஒரு சாமி குளாரா பேகு குளாரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பயந்து போனது சாணத்தினால குரு பகவான் நமக்கு நேர துளாராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் இருந்ததுதான் இவ்வளவு பிரச்சனை. குரு பகவான் நமக்கு 15ஆம் தேதி மே
மிதுனத்துக்கு பேச்சியானது, அதாவது பாகிஸ்தானத்துக்கு பேச்சு ஆகிறார். பாகிஸ்தானத்துக்கு பேச்சியானதுக்கு அப்புறம் நல்ல கல்யாணம், வீடு, வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் தடைகள் எதெல்லாம் இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் மீறி நமக்கு எல்லாமே யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் எல்லா வழியிலையும் யோகத்தை தருவார். பாகிஸ்தானத்துக்கு செல்வதால் தகப்பன் உடல்நிலை நல்லா மீட்பு நல்லா இருக்கும், குடும்ப குட்டி நல்லா இருக்கும், நம்ம எல்லா பிரச்சனையும் நல்லா இருக்கும். குரு பகவான் நமக்கு நன்மையே வாரி வழங்க போகிறார். நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அடுத்தது ராகு கேது பயிற்சி. நமக்கு வருகிற மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்தும் சிம்மத்துக்கும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் மாற்றி மாற்றி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும், நமக்கு பெரிய பெரிய துன்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாலும், நம்ம வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எல்லளவு தப்பிச்சு இருந்தாலும், காசு பணத்தில் கொடுத்து இழுபறியாக இருந்து கொஞ்சம் தப்பிச்சிருந்தாலும், உயிர் பிரச்சனையில் கொஞ்சம் தப்பிச்சிருந்தாலும், நம்ம வெளிநாடு போக வேண்டியதை கொஞ்சம் கூட காசு பணத்தை ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 50,000 1 லட்சம் ரூபாய் தான் போச்சு எல்லாமே அப்படின்னு தப்பிச்சு வந்ததுக்கு பூராமே மெயின் காரணம் நம்ம ராகு பகவான் தான் நம்மளை 6ஆம் இடத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்திருந்தார். அப்படி இருந்ததுனால நமக்கு எல்லா வழியிலும் ராகு பகவான் வழியில நமக்கு நன்மை தான் தந்துக்கிட்டு இருக்கிறார். கேது பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் இருந்தார். 12ஆம் இடத்தில் இருந்ததுனால நல்ல புண்ணிய காரியமான வேலைகளான கோயில் குளம், குலதெய்வம், நம்ம புண்ணிய தீர்த்தம், இந்த மாதிரி நதிகள்லாம் நீராடி பல சாமிகளை கும்பிட்டு பயணங்கள்ல மட்டும்தானே இருந்தேன் ஒழிய நல்ல இதுலையுமே ஒரு மாற்றமடையாத நிலையில இருந்தோம். பரவாயில்லை. இப்ப அடுத்தாப்புல அதே தருவாயில ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கும் கேது பகவான் 11ஆம் இடத்துக்கும் பேர்த்தி ஆகிறார்கள். அந்த கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு பேர்த்தியாதனால நமக்கு எல்லா வழியிலையும் யோகத்தை தரப்போறார். புத்தி, அறிவு, தெளிவு, ஞானம் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய அந்த கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு வருவதனால எந்த வழியிலையும் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்தே ஆகணும். காரணத்தினால குருவுடைய அருளும் சனீஸ்வர பகவான் அருளால் நமக்கு எல்லா வழியிலையும் மென்மேலும் சிறப்புமே ஒழிய எதிரையும் குறைபாடு பணமே பணம் வரும். இந்த கேது பகவானுடைய பயிற்சிக்கு நம்ம எல்லோருமே கேது பகவானை ஒரு வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். அதே தருவாயில நம்ம ராகு பகவான் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பிள்ளைகள் வழியில இவ்வளவு நாள் யாருக்கு பிள்ளை இல்லையோ அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் வரப்போற குரு பயிற்சிக்கு பிறகு இல்லத்தில் குழந்தை தவழும். அடுத்த ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை இல்லைன்னு காத்துக்கிட்டு இருந்தவர்களுக்கும் அடுத்த குழந்தை தவழும். அப்போ நம்மளோட குலதெய்வ அனுகிரகமும் ஒட்டுமொத்தமாக குரு அருளாலும், நம்ம ராகு பகவான் அருளாலும், சனீஸ்வர பகவான் அருளாலும், கேது பகவான் அருளாலும் எல்லாம் ஒருங்கிணைத்து மொத்தமாக ஒரே இடத்தில் நமக்கு மொத்தம் 4 கிரகங்களுமே நமக்கு நல்ல வழியிலே தான் வந்திருக்கிறதுனால நமக்கு யோகத்துக்கு மேல யோகம் வாரி வழங்கத்துக்கு நமக்கு தகுந்த நேரம், தகுந்த காலம். நம்ம எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய துளாராசி அன்பர் அனைவருமே நல்ல சந்தோஷமா வாரி வழங்கி செல்வத்தோடு, குழந்தைகளோடு, திருமணத்தோடு நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் தெளிவா நமக்கு பொன்னாண்ட ஆண்டாக இந்த 25ஆம் ஆண்டு தொடங்க போகிறது. நம்ம சந்தோஷமாக வாழும் வளவும் பெற்று, குழந்தையோட பெற்று, பொண்ணும் பொருளும் செல்வாக்கும் பெற்று நல்ல உயர்ந்த இடத்தில் வாழ்ந்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய துளாராசி